Dear students, welcome back to another video from Effective Biology. இந்த வீடியோவில் நம்ம மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்ப்போம். ஸ்டெத்தஸ்கோப் அண்டு ஸ்பிக்மோமோமீட்டர் இந்த ரெண்டு தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ரெண்டு இம்பார்ட்டன்ட் வைட்டல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இதுக்கு. ஒன்று டயக்னோசிஸ், another one is the treatment. Diagnosis involve identifying or determining the nature of disease. Diagnosis எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டிசீஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்ஸ் த க்யூரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஆர்டர் டு எலிமினேட் த டிசீஸ் காசிங் ஏஜெண்ட். இப்போ ஒரு டிசீஸ் வரணும் அப்படின்னாவே அதுக்கு கண்டிப்பாக ஒரு காசேட்டிவ் ஏஜெண்ட் இருக்கணும். நோயை பரப்பக்கூடிய ஒரு கிருமி இருக்கணும். அது பாக்டீரியா வைரஸா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது தான் செகண்ட் ஸ்டெப்பு ட்ரீட்மெண்ட்டு. நவ் வி வில் see about stethoscope. A stethoscope is used to detect the sound produced by the internal organs of human body. ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படியெல்லாம் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டஸ்டைனல் ட்ராக்ட். இன்டஸ்டைனல் ட்ராக்ட் எப்படியெல்லாம் மூமெண்ட் அதுக்குள்ளே இருக்குது, பவுல் மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். தென் இதில் ஹார்ட்டில் வந்து லப்டப் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது கிளியராக கேட்குதா, அப்நார்மல் ஹார்ட் சவுண்டாக இருக்கா, அதாவது மர்மரிங் சவுண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி லப்டப் சவுண்டையும் கிளியராக இருக்கிற மாதிரி நம்ம அதை கேட்கலாம். அதே மாதிரி டயக்னோசிஸ், வால்வ் ஃபங்க்ஷன். வால்வ்ஸ் அப்படின்னா என்னது, ஏட்ரியம் அண்டு வென்ட்ரிக்கல். இந்த 4 வால்வ்ஸ்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். த ஹார்ட் சவுண்ட் இஸ் ஹியர்டு பை பிளேசிங் ஸ்டெத்தஸ்கோப் ஆன் த செஸ்ட்டு. செஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டெத்தஸ்கோப் வைக்கும்போது ஹார்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குது, அது கிளியராக லப்டப் சவுண்டெல்லாம் கேட்குதா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். It is a useful diagnostic tool to identifying and localizing health problems and diagnose disease. இது வந்து மெடிக்கலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டூல் அப்படின்னாவே இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஒரு டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அது எந்த பிளேஸில் இருக்குதுன்னு லோக்கலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். த மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப்ஸ் ஆர் ஹை ப்ரிசியன்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ரொம்ப துல்லியமாக வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1855 தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப் வந்து முத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட மெயின் யூசஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பாசிபிள் டு ஹியர் த ஃபியூட்டல் சவுண்ட் இன் மதர்ஸ் வார்ம். வார்ம் அப்படின்னாவே யுட்ரஸு. ஸோ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட சவுண்டை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெத்தஸ்கோப் மூலமாக கேட்க முடியும். இந்த ஸ்டெத்தஸ்கோப் டயக்ராமை கிளியராக பார்த்துக்கோங்க. டயக்ராம் மட்டுமே 2 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படின்னாவே இது பிளட் ப்ரெஷரை கண்டுபிடிக்க யூஸ் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும், சர்க்குலேஷன் எப்படி இருக்குது பிளட்டு அப்படிங்கிறதும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஹைப்பர் டென்ஷனாக இருக்கா, ஹைப்போ டென்ஷனாக, ப்ரெஷரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். Sphygmomanometer is a clinical instrument used to measure blood pressure when a person in the relaxed and resting condition. So relaxed and resting அப்படின்னாவே என்னது, systolic pressure and diastolic pressure. இதயமானது சுருங்கி விரிகிறது தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. The pressure is a branchial artery is measured. ப்ரெஷர் அப்படின்னாவே நம்ம அயோட்டா தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது சிஸ்டோலிக் ரெஃபர்ஸ் டு த கண்ட்ராக்ஷன் அண்ட் டயஸ்டோல் வந்துட்டு ரிலாக்ஸேஷன். டூரிங் வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் when the left ventricle is forced blood into the aorta, the pressure rise to a peak. அயோட்டாவுக்கு போகும்போது ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பீக்கில் இருக்கும். It is referred to a systolic pressure. During diastole, the pressure falls and the lowest value reached is referred as a diastolic pressure. அதே டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்போ என்ன ஆகும்னா லோயஸ்ட் வேல்யூக்கு போயிடும் ப்ரெஷர். இதை வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொன்னோம் இல்லையா. இதை நம்ம ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர்லேயே ஏற்கனவே கிளியராக பார்த்துட்டோம். It helps to estimate the state of blood circulation and the working of the heart. blood circulation எப்படி இருக்குது, தென் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது கிளியராக தெரிஞ்சுக்கலாம். It helps to diagnose conditions such as increased or decreased blood pressure. ஹைப்போ ப்ரெஷராக ஹைப்பர் ப்ரெஷராங்கிறதும் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணலாம்.
Manometric and modern digital types are the apparatus used to measure blood pressure. blood pressure find out பண்ண 2 types of manometer வந்து இருக்குது. ஒரு டைப்புக்கு பேரும் manometric, இன்னொரு டைப்புக்கு மாடர்ன் டிஜிட்டல் டைப். ஸோ டோட்டலாக 2 டைப். ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள் மேனோமெட்ரிக். இது நம்ம எப்போது ஸ்டார்டிங்கில் இருந்தே ப்ளட் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. செகண்டாக இருக்கிறது டிஜிட்டல். இது நம்ம வீட்லேயே வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நாமளே வந்து கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய ஆர்ம்ஸு கை இருக்கு இல்லையா, கையோட மேல் பகுதியில் முட்டிக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டைட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி விட்டுட்டு நம்மளே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய, ரீடிங் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் அப்பேரட்டஸ் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். Have a fabulous day.